கைஸ், திஸ் ஜெனி. நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஜி குக்கோட நியூ BLFF காலங்கள் தாண்டி காத்திருந்தேன் பார்ட் 1. ஓகேங்களா, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கோங்க. டோன்ட் பி அடிக்டட். இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? இப்போ ஓப்பனிங் சீனில் ஒரு மெம்பர் தான் ஃபோன் கால்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ஹே குளிச்சி, சொல்கிறா புருஷா, என்ன இந்த டைம் கால் பண்ணியிருக்க? உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். சொல்கிறா. அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ புருஷா. என்ன என் புருஷன் ஒரு மாதிரி பேசுகிறான்? அப்படிலாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு, ஏய் குளிச்சி, சொல்கிறா. ஐ லவ் யூ டூடா புருஷா. ஐ லவ் யூ டூ. சரி, ஓகே. எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணுறியா? என்னடா? எனக்காக எப்பயுமே சொல்லுவல, அந்த கவிதையை மட்டும் எனக்காக சொல்கிறியா? ஏண்டா? ப்ளீஸ், எனக்காக ஒரே ஒரு தடவை கடைசியாக கேட்குறேன் அப்படின்றாங்க. சரி, சொல்கிறேன். காத்திருப்பது காதலின் சுகமா, காத்து கொண்டு தான் இருக்கிறேன். உன் மார்பு அனைத்து கட்டி தழுவும் அந்த நொடிக்காக காத்து கொண்டே தான் இருப்பேன் உன்னவனாய். ஓகேவா? ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்றாங்க. எதுக்கு தேங்க்ஸ்லாம் சொல்லிட்டு? ஐம் சாரி ஜிமின். எதுக்குடா? சாரிடா அப்படின்றாங்க. சரி, ஓகே, சாரியாக இருக்கட்டும். நான் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன் ஜிகி. சர்ப்ரைஸா? ஆமாம். என்னது? நாளை காலைல நீயே தெரிஞ்சுப்ப. நானும் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன். என்னது? நாளைக்கு காலைல நீயே தெரிஞ்சுப்ப அப்படின்னு சொல்லிட்டு, சாரி அப்படின்றாங்க. எதுக்குடா? சாரிடா அப்படின்றாங்க. சும்மா சாரி சொல்லாதா? சரி, ஓகே, ஐ லவ் யூ அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜேகேவும் ஐ லவ் யூ டூ டி பொண்டாட்டி. ஐ லவ் யூ டூ. எப்பயுமே உன்னை லவ் பண்ணிகிட்டே இருப்பேன். நானும் எப்பயும் உன்னை லவ் பண்ணிகிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, என் மேலே லவ் கிவ் குறைஞ்சது உன்னை கொன்னிடுவேன். வாய்ப்பே கிடையாது. உன் மேலேயாச்சும் லவ் குறையிறதாச்சு. ஐம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு, ஐ லவ் யூ அப்படின்னு சொல்கிறாங்க. சரிடா புருஷா, ஐ லவ் யூ டூ அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஜிமின், நான் போக வேண்டிய நேரம் வந்தாச்சு. நீ காலை கட் பண்ணுறியா? ஓகே. ஐ லவ் யூடா. ஐ லவ் யூ டி. ஐ லவ் யூடா புருஷா. ஐ லவ் யூ டி பொண்டாட்டி. ஐ லவ் யூ டி குளிச்சி அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மெம்பர்ஸ் கண்லேருந்து டியோ தான் வந்துட்டுருக்கு. அதாவது ஜேகேவோட கண்லேருந்து டியோ தான் வந்துட்டுருக்கு. இப்போ ஜிமின் தான் அப்படியே காலை கட் பண்ணோன்னே ஜேகே தான் அப்படியே அழுதுகிட்டே இருக்காங்க. ஐ லவ் யூ டூ. ஐம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ தான் காமிக்கிறாங்க. ஜேகே பிரிட்ஜ் மேலே நின்றுட்டுருப்பார். அதாவது பிரிட்ஜ் மேலே நின்றுட்டுருக்காரு. இப்போ ஜேகே தான் ஐ லவ் யூ, நான் எப்பயுமே உன்னை லவ் பண்ணிகிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ஃபோனை கீழே போட்டு அப்படியே குதிச்சிடுறாங்க தண்ணிக்குள்ளே. இப்போ ஜிமீனை காமிக்கிறாங்க. ஜிமீன் தான் அந்த ஃபோன் காலை கட் பண்ணிவிட்டு பார்க்குறாங்க. அவர் வந்து ஃப்ளைட்டில் இருக்கார். ஓகேங்களா? 3 இயர்ஸ்க்கா இதுக்காக தான்டா வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். 3 இயர்ஸாக இதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். நான் இப்போ வரப்போகிறேன் கடைசியாக உன் கூடவே. இனிமேல் எங்கேயும் போகாமல் உன் கூடவே உன்னை ஹக் பண்ணிவிட்டு இதே இடத்துல இந்த கொரியாலே ஹாப்பியாக வாழ போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் தான் அப்படியே ஃப்ளைட்டில் வந்துட்டு இருக்காங்க. இப்போ ஜிமின் தான் அப்படியே ஃப்ளைட்லாம் டேக் ஆஃப் ஆகுது. அப்படியே இறங்குறாங்க. இறங்கிட்டு எல்லா இடத்துலையும் பார்க்குறாங்க எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு மெம்பர் தான் அப்படியே நின்றுட்டுருக்காரு. இப்போ ஜிமின் தான் டேங்கா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து ஹக் பண்ணுறாங்க. இப்போ டே தான் காமிக்கிறாங்க. டே ஃபுல்லாக ஒரு மாதிரி நின்றுட்டுருக்காரு. இப்போ ஜிமின் தான் என்னாச்சு டேங்கா அப்படின்றாங்க. அது வந்து ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க. என்னடா ஆச்சு? என்ன உங்களுக்கு ஃபேஸில் ஒரு மாதிரி இருக்குது, என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அந்த இடத்த விட்டு கூப்பிட்டு போகிறாங்க. ஜிமின் வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் காரில் தான் போயிட்டுருக்காங்க. இப்போ டே ஒரு வாரத்தை கூட பேசல. அவர் அவ்வளோ சைலண்ட்டாக வந்துட்டுருக்காரு. அவர் கண்ணு அவ்வளோ ரெட்டாக இருக்குது, ஃபேஸும் அவ்வளோ பிங்காக இருக்குது. இப்போ ஜிமின் தான் டயங்கா என்னடா ஆச்சு ஒரு மாதிரி இருக்கு? ஒன்றும் இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சைடு ஜிமின் தான், டே நான் எப்படியோ 3 இயர்ஸ் கழிச்சு வந்துட்டேன். ஜிகே கிட்ட நீ சொல்லலைல்ல, நீ சொன்னா அது சர்ப்ரைஸாக இருக்காது. ஓகேவா? நானும் அவன்கிட்ட சொல்லலை. அவனும் எனக்கு எதுவும் சர்ப்ரைஸ் தரேன்னு சொன்னான். ஆனால் என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் தான், சரி அவனுக்கு சர்ப்ரைஸாக இருக்கணும் ஓகேவா அப்படின்னு சொல்கிறாங்க. அவனுக்கு கண்டிப்பாக சர்ப்ரைஸ் தான்டா அப்படின்னு சொல்கிறாங்க. உனக்கு தெரியும் ஜிகே சொன்ன சர்ப்ரைஸ் என்னன்ட்டு? இப்போ உனக்கு கூடிய சீக்கிரம் தெரிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டே தான் அப்படியே அந்த காரை ஓட்டிட்டு ஒரு இடத்துல வந்து நிப்பாட்டுறாங்க. இப்போ ஜிமின் தான், டே எங்கடா போகிற? ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ ஜிமின் தான், என்னாச்சு ஏதாவது ஃபீவரா அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எனக்கு இல்லைடா. அப்புறம் ஃபீவர் வந்து எனக்கு இல்லைடா. அப்புறம் என்னடா யாருக்கு? சிவாக்கா? அது வந்து ஜங்குக்கு என்னாச்சு?
ஜங்குக்கு என்னாச்சு, ஃபீவரா, என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கண்ணிலேருந்து டீ தான் வந்துட்டு இருக்கு. இப்போ ஜிமின்டா அப்படி பண்ணோன்னே டீ தான், டே இல்லைடா இல்லைடா அப்படின்றாங்க. என்னடா ஆச்சு ஜங்குக்கு, என்ன ஆச்சு, ஏதோ ஃபீவரா, என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. டே அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு டீ தான், சரி வா உள்ளே போகலாம் வா, இல்லை நான் வரமாட்டேன் அப்படின்றாங்க. ப்ளீஸ் வாடா அப்படின்னு சொல்லிட்டு டீ தான் அப்படியே உள்ளே தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்படியே ஜிம்மின் தான் உள்ளே வராங்க. ஜங்குக்கு ஒன்றும் ஃபீவர்லாம் இல்லைடா அவனுக்கு ஃபீவர் கோல்டுன்னு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. ஜிம்மின் முன்னாடி நடந்து வராரு, பின்னாடி டீ வராங்க. இப்போ ஜிம்மின் தான் அப்படி நடந்து வந்துட்டு அம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜேகேவோட அம்மா தான் ஓடி வந்து ஜிம்மினை ஹக் பண்ணிவிட்டு அழுத்துட்டே இருக்காங்க. இப்போ ஜிம்மின் தான் அம்மா என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ அவங்க தான் ஜிம்மின் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ இந்த சைடு டேயாங்க இங்கே பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாரு அப்படின்றாங்க. கண்ணிலேருந்து டீயர்ஸாக வந்துட்டுருக்கு. ஒரு பக்கம் அழுதுட்டுருக்காரு. இப்போ ஜங்குக்கோட அம்மா பார்த்து நீ ஏன்டா அழுவுற, அம்மா என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அழுதுகிட்டே இருக்காங்க. அந்த சைடு சுகா நின்றுட்டுருக்காங்க. ஜங்குக்கோட அப்பா சுகா எல்லாருமே நின்றுட்டுருக்காங்க. இப்போ அது வந்து அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா ஆச்சு அம்மா, நீங்களே சொல்லுங்கள் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அவங்க அம்மாவை பார்த்து கேட்குறாங்க. அவங்க அம்மாவும் கொஞ்சம் அழுதுட்டுருக்காங்க. இப்போ ஜங்குக்கோட அம்மா தான் அது வந்து ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை பார்த்துட்ருக்காங்க. என்னம்மா சொல்லுங்க, என்னாச்சு சொல்லுங்க, எனக்கு ஒரே வருது சொல்லுங்க ப்ளீஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஜங்குக்கு என்ன ஃபீவரா, இது சளிகளை பிடிச்சிருக்கா, என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஜங்குக்கு என்னாச்சு, ஜங்குக்கு சூசைட் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிமின்க்கு உலகமே நின்று போன மாதிரி இருக்குது. அவர் கண்ணிலேருந்து டியர்ஸ் மட்டும் வந்துட்டுருக்கு. கரெக்டாக ஒரு ட்ராப் ஆகுது. இப்போ ஜிமின் தான் அம்மா என்னம்மா ப்ராங்க் பண்ணுறீங்களா, விளையாடுறீங்க தானே, ஜங்குக்கு சூசைட் பண்ணிக்க மாட்டாம்மா, என்கிட்ட அவன் நல்லா பேசினாம்மா, இப்போதாம்மா ஒரு 1/2 இருக்கும்மா, ஒரு 11:50 இருக்கும்மா, அப்போதாம்மா என்கிட்ட பேசினா, அதுக்குள்ளே எப்படிம்மா, நீங்கள் பொய் சொல்லாதீங்கம்மா ப்ளீஸ்மா, பொய் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் அழுதுகிட்டே இருக்காங்க. இல்லைடா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பேசிகிட்டே இருக்காங்க. என் ஜங்குக்கு ஒன்றும் ஆகாதும்மா, என் ஜங்குக்கு ஒன்றும் ஆகாது, அவனுக்கு லைட்டான ஃபீவர் தான் இருக்கும், வேறு ஒன்றும் கிடையாதும்மா, நீங்கள் போய் சொல்லாதீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் தான் ஜங்குக்கோட அம்மாவை பிடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஜங்குக்கோட அம்மாவும் அழுதுகிட்டே இருக்காங்க. இப்போ இந்த சைடு தேவும் ஒரு பக்கம் அழுதுட்டுருக்காரு. சுகா அப்படியே நின்றுட்டுருக்காங்க ஜங்குக்கோட அப்பா கூட. சுகாவும் திரும்பி ஜிமின் அப்படின்றாங்க. அம்மா சொல்லுங்கள், எல்லாம் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட அப்பாவை பார்த்து கேட்டுட்ருக்காங்க. இப்போ அவங்க அப்பாவும் அப்படியே கீழே குடிஞ்சிட்ருக்காரு. இப்போ சுகாவை பார்த்து சுகா நீ சொல்லு சுகா, இல்லைன்னு சொல்லு சுகா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே டீர் தான் வந்துட்டுருக்கு. இப்போ அந்த டாக்டர்ஸ் தான் அப்படியே வெளியே வராங்க. இப்போ ஜிமின் தான் அப்படியே பார்க்குறாங்க. அந்த டாக்டர்ஸ் தான் சுகாவும் ஜங்குக்கோட அப்பாவும் தான் கேட்குறாங்க. டாக்டர் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லுங்கள் ஜங்குக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. சாரி சார், நாங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணோம், காப்பாற்ற முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே ஜிமின் தான் இங்கே என்னது அப்படின்ட்டு பார்க்குறாங்க. எங்களால் காப்பாற்ற முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் நின்றுட்டு இருந்தவர் அப்படியே கீழே விழுந்துடுறாரு. இப்போ தான் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிமின் வந்து பிடிக்கிறாங்க. இப்போ ஜிமினோட அம்மா ஜங்குக்கோட அம்மாலாம் பிடிச்சிட்ருக்காங்க. இப்போ ஜிமின் தான் என்னது இல்லை அவங்க என்ன சொன்னாங்க இப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அழுதுகிட்டே கேட்டுட்ருக்காரு. டாக்டர் என்ன சொல்கிறீங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமின் தான் என்னை விட்டு போயிட்டாங்க டைம் பொய் சொல்கிறீங்க தானே, உண்மையே சொல்லுங்கடா, பொய் சொல்லாதீங்கடா, அப்புறம் நான் அவ்வளோதான்டா, ப்ளீஸ்டா பொய் சொல்லாதீங்கடா ப்ளீஸ்டா அப்படின்றாங்க. இல்லை ஜிமின் உண்மைதான் அப்படின்றாங்க. இப்போ ஜிமின் கண்ணு ஃபுல்லாக டியர்ஸ் தான், அப்படி அழுதுட்டுருக்காரு உட்காந்துட்டு. இப்போ டேவும் அப்படியே ஜிமின் ஹக் பண்ணிவிட்டு ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க. இல்லை நீங்கள் போய் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமின் நன்னாக்குறங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தள்ளி விட்டுட்டு அந்த டாக்டர்ஸ் கிட்டே போயிட்டு டாக்டர்ஸ் அப்படியே தள்ளி விட்டுட்டு அப்படியே உள்ளே போகிறாங்க. டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த டாக்டர் சார் போகாதீங்க அப்படின்றாங்க. இப்போ ஜிமின் அப்படியே கதவை தந்துட்டு உள்ளே போகிறாங்க. ஜங்குக் தான் படிச்சுட்டு இருக்காரு. இப்போ ஜிமின் தான் அப்படியே நடக்க முடியாமல் நடந்துக்கிட்டு வந்துட்டுருக்காங்க. ஜங்குக்கா
ஜங்குக்கா என்ன பாரு ஜங்குக்கா ப்ளீஸ் என்ன பாரு பாருடா டே ப்ளீஸ்டா இங்கே பாருடா உன் ஜிமீன் வந்திருக்கேன்டா உன் குளிச்சு வந்திருக்கு உன் பொண்டாட்டி வந்திருக்கேன் ப்ளீஸ்டா 3 இயர்ஸ் ஆச்சுடா உன்னை பார்த்து நான் இப்படி தான் ஒன்று பார்க்கணுமா ப்ளீஸ்டா உன் பொண்டாட்டி வந்திருக்கேன் எழுந்துருடா ப்ளீஸ்டா எதுக்குடா இப்படி படுத்துட்டு இருக்க எழுந்துருடா இவங்க என்னென்னவோ சொல்கிறாங்க எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது ப்ளீஸ் எழுந்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமீன் தான் ஜங்குக்கு பிடிச்ச ஒரு ஃபீஸெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜிமீன் தான் நீ எழுந்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு மேலே ஏறி உட்காந்துக்கிறாங்க. இப்போ அந்த நர்ஸ் தான் சார் அப்படின்றாங்க. இப்போ டீமும் டாக்டர் தான் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிமீன் தான் அவரோட கையை வச்சு ஹார்ட்டில் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுற மாதிரி அமுக்கிட்டே இருக்காங்க. ஜங்குக்கா எழுந்துருடா ப்ளீஸ்டா எழுந்துருடா அப்படின்னு சொல்லிட்டு ஹார்ட்டில் அமுக்கிட்டே இருக்காங்க. செஸ்ட்டில் போட்டு அடிக்கிறாங்க. ப்ளீஸ்டா எழுந்துருடா ப்ளீஸ்டா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு செஸ்ட்டை குத்துறாங்க. ப்ளீஸ் எழுந்துரு நான் இருக்கேன் இங்கே பாருவும் பொண்டாட்டி இருக்கேன் ஜிம்மி நான் இருக்கேன்டா ப்ளீஸ்டா உனக்காக இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ப்ளீஸ்டா இவ்வளோ நாள் வெயிட் பண்ணலடா 3 இயர்ஸ் வெயிட் பண்ணல 1 டே வெயிட் பண்ணியிருக்கலாம்ல ஏன்டா என்னை விட்டு போயிட்டா ப்ளீஸ்டா இந்த ஒரு நாளுக்கு அப்புறம் நான் எப்பயும் உன் கூட தாண்டா இருப்பேன் இதுக்கு மேலே உன் கூட சந்தோஷமாக வாழலாம் தானேடா வந்தேன் அதுக்கு முன்னாடி நீ இந்த மாதிரி பண்ணிட்டேயா ப்ளீஸ்டா எழுந்துருடா ப்ளீஸ் இந்த பாரு நான் உனக்கு லவ் பைட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின்டா அப்படி ஜங்கு கூட நிற்கலே பைட் பண்ணுறாங்க. ப்ளீஸ்டா இந்த பாரு உனக்காக லவ் பைட்லாம் கொடுக்குறாங்க எழுந்துருடா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. ப்ளீஸ் எழுந்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண் வந்து டியர்ஸ் நிற்காம வந்துட்டு இருக்கு. இப்போ டேவும் அப்படியே உள்ளே வராங்க. ஜங்கு கூட அம்மா உள்ளே வராங்க. இப்போ ஜிம்மின்டா அப்படியே ஜங்குக்கு மேலே படுத்துக்கிறாங்க. ப்ளீஸ்டா எழுந்துருடா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிகிட்ருக்காரு. பாருடா நான் ஹக் பண்ணிகிட்ருக்கேன் திருப்பி ஹக் பண்ணுறேன் ப்ளீஸ்டா ஹக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கூட கையை அவர் மேலே அவரே பிடிச்சிக்கிட்டு ப்ளீஸ்டா ஹக் பண்ணுறேன் ப்ளீஸ் எனக்காக ப்ளீஸ் எல்லாமே என்னால் இருக்க முடியாதுடா நானும் கூடவே வந்துடுவேன் ப்ளீஸ்டா எழுந்து வாடா நம்ம ஒன்றா வாழலான்னு நினச்சேன் இதுக்குள்ளே இப்படி பண்ணிக்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மி அழுதுகிட்டே இருக்காங்க. நிற்கவே மாட்டேங்குது அவர் கண்ணில் டியர்ஸு. சொல்லப்போனால் அவர் அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு டைட்டாக ஜங்குக்கு. அவர் கண்ணில் டியர்ஸ் வந்துகிட்டே இருக்குது. ஏன்னா ஜிம்மினும் ஜேகேவும் பார்த்து 3 இயர்ஸ் இருக்கும். இப்போ தான் ஜிம்மின் வந்திருப்பாங்க. எத்தனை வருஷம் வெயிட் பண்ணல 1 டே வெயிட் பண்ணியிருக்கலாம்ல நம்ம ஹாப்பியாக இருந்துருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. கண்ணில் டியர்ஸ் நிற்கவே மாட்டேங்குது. நான் போக மாட்டேன்டா இதுக்கு மேலே உன்னை விட்டு போக மாட்டேன்டா உன் கூட தாண்டா இருப்பேன் ப்ளீஸா எழுந்து வாடா எனக்காக எழுந்துருடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினை அழுதுகிட்டே இருக்காங்க. இந்த சைடு டேவோ அழுதுட்டு இருக்காரு. இப்போ சுகாதா அப்படி டேவ் வந்து ஹக் பண்ணுறாங்க. பாத்தியா உன் ஃப்ரெண்டு பாத்தியா அப்படின்றாங்க. இந்த சைடு சுகாவும் அழுதுட்டு தான் இருக்காரு. இப்போ அந்த இடமே ஃபுல்லாக எல்லாருமே அழுதுட்டு தான் இருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட்டு ஃபியூனரலில் தான் காமிக்கிறாங்க. டே சுகா ஜிம்மினோட அம்மா அப்பா ஜங்குக்கோட அம்மா அப்பா எல்லாருமே இருக்காங்க. இப்போ ஜிம்மின்டா அப்படியே உட்காந்துட்ருக்காரு. ஒரு ஓரமாக உட்காந்துட்ருக்காங்க. அவர் எதுவுமே பண்ணல ஜேகோவோட ஃபோட்டோவையே பார்த்துட்ருக்காரு. ஜிம்மின் அப்படியே உட்காந்துட்டே தான் இருக்காங்க. இப்போ டே தான் ஜிம்மின் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டே வராங்க. ஜிம்மின் டேவை கூட பார்க்கவே இல்லை அந்த ஃபோட்டோவை தான் பார்த்துட்ருக்காரு. அப்படியே உட்காந்துட்ருக்காரு எதுவுமே பண்ணலை. இப்போ ஜிம்மின்னு பார்த்து ஜிம்மின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டே இருக்காங்க. ஜிம்மின் எதுவுமே ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேறாரு. அப்படியே உட்காந்துட்ருக்காரு கல் மாதிரி. இப்போ தான் ஜிம்மின் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. இப்போ தான் ஜிம்மின் அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு டேவை பார்க்குறாங்க. இப்போ தான் என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி சைலண்டாக அப்படியே உட்காந்துக்கிறாரு. இப்போ தான் அப்படியே ஜிம்மினை பார்த்துட்டே உட்காந்துட்ருக்காங்க. பக்கத்துலேயே உட்காந்துக்கிறாரு. இப்போ சுகாவும் அப்படியே வந்து டேவை ஹக் பண்ணுறாங்க. இப்போ தான் வைத்தியம் மாதிரி மாறிட்டான்டா அவன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினை பார்த்து அழுதுட்ருக்காங்க. இப்போ அந்த ஃபியூனரலும் முடியுது. ஜிம்மின் தான் ஜேகேவோட ஃபோட்டோவை அவ்வளோ டைட்டாக பிடிச்சிட்டு அந்த காரில் உட்காந்துட்ருக்காரு. அந்த கார் விண்டோவில் வர எல்லாத்தையும் பார்த்துட்ருக்காங்க. பக்கத்துலேயே ஜங்குக்கோட அம்மாவும் ஜிம்மினோட அம்மா உட்காந்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து ஜங்குக்கோட அப்பா உட்காந்துட்ருக்காரு. இப்போ ஜிம்மின் தான் அப்படியே அந்த ஃபோட்டோ பிடிச்சிட்டு அழுதுகிட்டே உட்காந்துட்ருக்காங்க. அழலை டியர்ஸ்லாம் வரல. அப்படியே அந்த கார் விண்டோவை பார்த்துட்டு உட்காந்துட்ருக்காங்க. இப்போ ஒரு டிராஃபிக்கில் வந்து நிற்கிது.
இப்போ ஜிமின் தான் எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி திரும்பி கேட்குறாங்க. இப்போ ஜிமினோட அம்மா தான் வீட்டுக்கு தான்ப்பா. அதான் எங்கே? நம்மளோட வீட்டுக்கு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை இல்லை நாங்கள் வரமாட்டேன். எனக்கு எனக்கு ஜிகி கூட இருந்த வீட்டுக்கு போகணும். என்னை அங்கே கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அழுதுகிட்டே இருக்காங்க. இல்லை இல்லை அந்த வீட்டுக்கா? ஆமாம் என்னை அங்கே கூட்டிகிட்டு போங்க. நான் அங்கே போகணும். எனக்கு அங்கே தான் போகணும். எனக்கு வேற எங்கேயும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அழ ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ ஜேகேவோட அம்மாவும் ஜிமின் ஜிமின் அப்படின்றாங்க. இப்போ ஜிமினோட அம்மாவும் ஜிமின் அப்படின்றாங்க. என்னை அங்கே கூட்டிகிட்டு போங்க. அங்கே கூட்டிகிட்டு போங்க. இல்லைன்னா நான் இங்கே இருக்க மாட்டேன். ப்ளீஸ் என்னை கூட்டிகிட்டு போங்க. நானும் ஜேகேவும் ஒன்றா இருந்தது. அங்கே என்னை கூட்டிகிட்டு போங்களேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அழ ஆரம்பிக்கிறாங்க. அழுதுகிட்டே இருக்காங்க. இப்போ அவங்க தான் சரி 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 நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம், அங்கே கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிமினை தான் அந்த வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த வீடு எப்படி இருக்குன்னா சுற்றி ஒரு மரங்களும் செடிகளும் இருக்குது, ஃப்ளார்ஸாக இருக்குது. நடுவில் ஒரு வீடு இருக்குது குட்டியாக, மரத்தில் செஞ்ச வீடு. ஓகேங்களா? இப்போ ஜிமின் தான் அங்கே தான் இறக்குறாங்க. இப்போ ஜிமின் தான் அப்படியே இறங்கிட்டு அப்படியே அந்த வீட்டுக்குள்ளே போகிறாங்க. இப்போ ஜிமினோட மகள் ஜிமின் அப்படின்றாங்க. போங்க, நீங்கள் யாருமே வேணாம், நீங்கள் யாரும் வராதிங்க ப்ளீஸ், நான் அந்த வீட்டில் இருந்துக்கிறேன், நீங்கள் யாரும் வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அழுதுகிட்டே இருக்காங்க. இப்போ ஜிமினை தான் அவங்க அம்மா ஹக் பண்ணிவிட்டு இல்லைடா அது வந்து ப்ளீஸ் என்னை விட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. இப்போ எல்லாருமே சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வெளியே வந்துடுறாங்க. இப்போ ஜிமின் தான் அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு கதவை சாத்திட்டு அப்படியே அந்த வீட்டை சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க. கையில் ஜிகேவோட ஃபோட்டோ இருக்குது. இப்போ ஜிமின் தான் அந்த ஃபோட்டோவை டைட்டாக பிடிச்சிட்டு ஒரு இடமா பார்க்குறாங்க. ஃபஸ்ட்டு டைனிங் டேபிள் பார்க்குறாங்க. அங்கே பார்த்தா ஃபர்ஸ்ட் டைம் ஜிமினும் ஜேகேவும் அங்கே தான் உட்காந்து ஊட்டி சாப்பிட்டுட்டு இருந்திருப்பாங்க. இப்போ அப்படியே சோஃபாவில் பார்க்குறாங்க. இப்போ அவருக்கு என்ன தோணுதுன்னா ஜிமினும் ஜேகேவும் ஒன்றா உட்காந்து ஹாரர் மூவி பார்த்து பாப்கார்ன் சாப்பிட்டு விளையாடிருப்பாங்க. அது தோணுது. கிச்சனை பார்க்குறாங்க. கிச்சனை பார்த்தா அவங்க 2 பேரும் ஒன்றா சமைச்சது, மாவை கொட்டி விளையாடினது, ஜிமின் சமைக்கிறன்ற பேரில் கை வெட்டிக்கினது, அது வந்து ஜேகே கேர் பண்ணுது, அதெல்லாம் தெரியுது. இப்போ ஜிமின் தான் அதெல்லாம் பார்த்து கண்ணில் டியர்ஸாக வந்துட்டுருக்கு. அப்படியே சிரிச்சிட்டே பார்த்துட்ருக்காரு. அதெல்லாம் அவர் கண்ணில் டியர்ஸாக வந்துட்டுருக்கு. இப்போ ஜேகே தான் அப்படியே அவர்கிட்ட நடந்து வராங்க. இப்போ ஜிமின் தான் போய் பார்த்துட்டே இருக்காங்க. இப்போ ஜேகே தான் அவர்கிட்ட வராங்க. இப்போ ஜிமின் தான் ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பிடிக்கலான்னு போகிறாங்க. ஆனால் அது அவரோட இல்யூஷன். அப்படி பார்த்துட்டு அங்கேயும் உட்காந்து அழ ஆரம்பிச்சிடுறாங்க. கீழேயும் உட்காந்து ஏன்டா இப்படி பண்ண போர்க்கி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை போட்டு அடிச்சுட்டு இருக்காங்க. இல்லை 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 ஜங்குக்கு அடிக்கக்கூடாது, அடிக்க மாட்டேன் ஜங்குக்கு, அடிக்க மாட்டேன் ப்ளீஸ், என்கிட்டே வந்துடுறேன், திரும்பி வந்துடுறேன் அப்படியே சொல்லிட்டு அழுதுகிட்டே அந்த இடத்துல உட்காந்துக்கிறாங்க. இப்போ ஈவினிங் தான் காமிக்கிறாங்க. டே தான் அந்த வீட்டுக்கு வராரு. இப்போ ஜிமின் அப்படியே திரும்பி பார்க்குறாங்க யாருன்னு சொல்லிட்டு. டே தான் வந்திருப்பாரு. டே தான் அப்படியே ஃபுட்லாம் எடுத்துகிட்டு ஜிமின் கிட்ட தான் வராங்க. ஜிமின் அழுதுகிட்டே உட்காந்துட்டு இருக்காரு. இப்போ டே தான் அப்படியே ஜிமின் ஹக் பண்ணுறாங்க. இப்போ ஜிமினும் டேவை ஹக் பண்ணிவிட்டு ஏன்டா இப்படி பண்ணான், நான் அவன்கிட்ட தினமும் நல்லா தாண்டா பேசினேன், அவன் என்கிட்ட கடைசியாக கூட ரொம்ப நல்லா பேசினான்டா, என்கிட்ட சொல்லாமல் போயிட்டான்டா, எனக்கு அவன் மேலே ரொம்ப கோபமாக வருது அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. ப்ளீஸ்ரா அவனை என்கிட்ட திரும்பி வந்துட சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு தேவை அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. டேவும் ஜிமினை ஹக் பண்ணிவிட்டு ஒன்றும் இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு கம்ஃபர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ டே தான் இப்போ ஃப்ரெஷ் ஆகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அது வந்து ஓடா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. இப்போ ஜிமின் அப்படியே ரெஸ்ட் ரூம் போயிட்டு அந்த ஸ்மெல்லாம் பார்க்குறாங்க. ஜங்குக்கோட ஷாம்பூலாம் இருக்குது, அதெல்லாம் எடுத்து அப்படியே குளிச்சுட்டு வெளியே தான் வராங்க. இப்போ டே தான் போய் ஃபுட் ரெடி பண்ணி வச்சுருக்காரு. இப்போ அந்த ஃபுட்டை கொடுக்குறாங்க. ஜிமின் தான் அப்படியே இந்த ஃபுட்டை பார்த்துட்டு என்னடா அப்படின்றாங்க. சாப்பிட்றா அப்படின்றாங்க. இப்போ ஜிமின் வேணாடா அப்படின்றாங்க. ப்ளீஸ்ரா கொஞ்சமாக சாப்பிட்றா, நீ சாப்பிடாம இருந்தால் ஜங்குக்கு பிடிக்காதில்ல அப்படின்றாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் தான் நான் சாப்பிட்டா அவன்கிட்ட வந்துடுவானா சொல்கிறா, நான் சாப்பிட்டா அவன்கிட்ட வந்துடுவானா ட்ரை பண்ணுவான்டா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிமினை நான் சாப்பிட்ற கொடு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ டீ பொறுமையாடா அடைச்சிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியெலாம் கொடுத்துட்டு இருக்காங்க. டேவும் அழுதுட்டு இருக்காரு. ஜிமின் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு ஜிமின் ஒரு பக்கம் குடுறா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. டே தான் அவ்வளோ ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு ஜிமினை பார்த்து. இப்போ டே தான்
எஜுமின் அப்படின்னு சொல்லிட்டு அவர் லேப்டாப் அப்படியே வச்சுருக்காங்க, சைடில் இருக்குது. அப்படி அந்த லேப்டாப்பை பார்க்குறாங்க ஜிமின்டா. பார்த்துட்டு அப்படியே ஃபுட்டை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த சைடு டீதான் சரிடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபுட்டை எடுத்துக்கிறாங்க, பிளேட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறாங்க. இப்போ ஜிமின்டா டயாங் சொல்லு, தயவு செஞ்சு இங்கே வந்து போயிடான். ஏன்டா ப்ளீஸ்ரா தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு போயிடுறா அப்படின்னு சொல்லிட்டு, ப்ளீஸ்ரா நான் தனியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிமின் ஜிமின் அப்படின்றாங்க. நான் சத்தியமாக எதுவுமே பண்ணிக்க மாட்டேன்டா, ப்ளீஸ் நான் எதுவும் பண்ணிக்க மாட்டேன், ப்ராமிஸ், ஜேகே மேலே ப்ராமிஸ், நான் எதுவும் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏதாவது பண்ணேன்னா நானும் கூடவே வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அழுதுட்டு, நான் போக மாட்டேன்டா, உன்னை விட்டு நான் போக மாட்டேன், ப்ளீஸ்ரா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா அழுதுகிட்டே இருக்காங்க. இப்போ தேவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை பார்த்து, நீ நான் பார்த்துக்கிறேன்டா போ அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ டேவும் அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. இப்போ ஜிமினை தான் காமிக்கிறாங்க, அப்படியே அந்த டேபிள் மேலே தலையை வச்சு படுத்துக்கிறாரு. இப்போ அந்த லேப்டாப்பை தான் பார்க்குறாங்க. இப்போ ஜிமின் தான் அந்த லேப்டாப்பை பார்த்துட்டு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே இதை தொடக்கிறாரு. அந்த லேப்டாப்பை திறந்துட்டு, நமக்கு இந்த வேலையே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் தான் அப்படியே அந்த லேப்டாப்பை திறந்துட்டு ஆன் பண்ணுறாங்க. லேப்டாப்பை ஆன் பண்ணோன்னே ஒரு மெசேஜ் வருது. யாருக்கிட்டேருந்து பார்த்தா ஜங்குக்கிட்டேருந்து வருது. இப்போ ஜிமின் தான் அதை பார்க்குறாங்க. அதை பார்த்தோன்னே டக்குன்னு ஆன் பண்ணுறாரு. அந்த மெசேஜ் வந்து ஜங்கு கடைசியாக பேசியிருப்பாங்கள்ல, அதுக்கு 2 ஹவர்ஸுக்கு முன்னாடி வந்திருக்கும். இப்போ ஜிமின் தான் அந்த மெசேஜ் ஆன் பண்ணுறாங்க. ஓகேடா, இந்த பாட்டை நான் எங்கேயே முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு புரியுது, நல்லா புரியுது. நல்லா என்னடா ஃபஸ்ட்டு தானே ஜேகேவை இந்த மாதிரி பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே மேலே கோபத்தில் இருப்பீங்க. ஸோ இந்த கதை கொஞ்சம் அந்த மாதிரி தான் போகும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கண்ணே. ஓகேங்களா? பிடிச்சிருந்தா பார்க்கலாம், பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகேடா, நெக்ஸ்ட்டு பார்ட் ஜூன் போட பார்க்குறேன். பாய்.